கார்த்திகை தீபம் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சரவணும் கார்த்தியும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. சரவணன் ஜூஸ் குடிச்சிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது வீட்டில் இன்னொரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. ஐஸ்வர்யா அன்னைக்கு தெரிஞ்சு போச்சு வீட்டில் இருக்கிறது தீபா இல்ல கீதான். அம்மா கிட்ட ஐஸ்வர்யா அண்ணி எப்படியும் காட்டி கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு மட்டும் ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது, கண்டிப்பா காட்டி கொடுத்துருவாங்கன்னு சொல்றாங்க. அதுக்குள்ளேயே எப்படியாவது நம்ம தீபாவை கண்டுபிடிச்சிட்டா எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கலாங்கிறாங்க. ஆமா கார்த்தி, நீங்க சொல்றதும் நினைச்சு பார்த்தா கஷ்டமா தான் இருக்குங்கிறாங்க. சீக்கிரமா எப்படியாவது தீபாவை கண்டுபிடிச்சே ஆகணும் சார். கவலைப்படாதீங்க கார்த்தி, சீக்கிரமா தீபாவை கண்டுபிடிச்சலாம். அதனால தானே நாங்களும் இவ்வளவு தீவிரமா தேடிட்டு இருக்கோம். ஆனா உன்னை கீதா எங்கேயும் வெளியே போகாம பாத்துக்கோங்க. அப்படி ஒரு வேளை வெளியே போய் அந்த துங்கா பாத்துட்டானா திரும்பவும் அவங்கள தூக்குறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. அதனாலதான் சார் அவங்கள எங்கேயும் வெளியில போக வேண்டாம், வீட்லயே இருங்கன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். அவங்க ரெண்டு பேர்த்தையும் காப்பாத்துற பொறுப்பு நமக்கு இருக்கு சார்ங்கிறாங்க கார்த்தி. சக்தி நர்ஸும் தீபாவை பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க. எப்படியாவது எப்போ மூலமா அவங்க வீட்டுக்காரரை கண்டுபிடிச்சிட்டா பரவாயில்ல, இல்ல அவங்க வீட்டுக்காரரே தெரிஞ்சு வந்துட்டாருனாலும் பரவாயில்ல. தீபாவோட வீட்டுக்காரரு நம்ம வீட்டுக்கே வந்து கூட நானும் கூட துங்க ஆளுங்கன்னு நினைச்சுக்கிட்டு அவங்கள விரட்டாத குறையா வெளியே அனுப்பிட்டேனே. சரி, எதுக்கும் எஃப்எம் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி தீபாவை பத்தி யாராவது விசாரிச்சாங்களான்னு கேட்கலாம். சக்தி எஃப்எம் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி நான் நர்ஸ், ஜிஹெச் நர்ஸ் சக்தி பேசுறேன்னு சொல்றாங்க. சொல்லுங்க மேடம்னு அவங்க கேக்குறாங்க. சிங்கர் தீபாவை பத்தி நான் எஃப்எம்ல நான் சொல்லியிருந்தேனே, அவங்கள பத்தி வேற யாராவது விசாரிச்சாங்களான்னு கேட்கறதுக்கு தான் நான் போன் பண்ணேன்னு சொல்றாங்க சக்தி. இது வரைக்கும் யாரும் கூப்பிடல மேடம்ங்கிறாங்க. அவங்களும் தொடர்ந்து எஃப்எம்ல அனௌன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம், சீக்கிரமா நல்ல தகவல் கிடைக்கும், நீங்களும் வெயிட் பண்ணுங்கிறாங்க. சரிங்கிறாங்க சக்தி. ஒரு வேளை உங்ககிட்ட போன் பண்ணி விசாரிச்சாங்கன்னா இமீடியட்டா என்னையும் கூப்பிடுங்க, நான் வந்துடுறேங்கிறாங்க சக்தி. சொல்றேன் மேடம்ட்டு வச்சிருக்காங்க. எஃப்எம் மூலமா எப்படியாவது தீபாவை பத்தி யாருக்காவது தகவல் கிடைச்சு சீக்கிரமா வந்து கூட்டிட்டு போனாங்கன்னா நல்லா இருக்கும். சரி, வீட்டில் தீபா மேடம் தனியா இருப்பாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் மெடிசன் எல்லாம் வாங்கிட்டு நம்ம சீக்கிரமா வீட்டுக்கு போகலான்னு சக்தி நினைக்கிறாங்க. சக்தி தீபாவை நினைச்சு ஜூஸ் குடிச்சிட்டு இருக்காங்க. அந்த பக்கமா கார்த்தியும் இன்ஸ்பெக்டரும் போயிட்டு இருக்காங்க. இவங்களை பார்த்துட்டாங்க சக்தி. இவர் தானே அன்னைக்கு தீபா மேடத்தோட போட்டோவை காட்டி, நான் இவங்க வீட்டுக்காரர் தான், என்னோட மனைவி தான் தீபா, இவங்களை பார்த்தீங்களா, இவங்களை யாரும் டிஸ்டர்ஜ் ஆகி கூட்டிட்டு போயிட்டாங்க, உங்களுக்கு இவங்களை பற்றி தெரியுமானால நம்மக்கிட்ட விசாரிச்சாங்களே அப்படின்னு நினச்சி பார்த்த சக்தி அவங்கள கூப்பிடுறதுக்குள்ளேயே அந்த பக்கமாக கார்த்தியும் இன்ஸ்பெக்டரும் கிளம்பி போகிறாங்க. சக்தியும் சரி எப்படியாவது இவங்க கிட்ட தீபா மேடத்தை ஒப்படைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சார்னு கூப்பிட்டு போகிறாங்க. கார்த்தி இவங்கள பார்க்காம அதுக்கு முன்னாடியே கார் ஏறிடுறாங்க. காரில் வேகமாக போயிட்டு இருக்காங்க. பின்னாடியே சக்தியும் முடிஞ்ச வரைக்கும் சார் நிறுத்துங்கன்னு ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் கார்த்தி பார்க்கவே இல்லை. சக்தியும் ஓடி டயர்டாகி ஒரு இடத்துல நின்னுறாங்க. அதே ரெஸ்டாரண்ட்ல தான் தீபா மேடத்தோட வீட்டுக்காரர் கார்த்தியும் இருந்திருக்காங்க. நான் பார்க்காம மிஸ் பண்ணிட்டேனே, இனி போய் இவரை எங்க தேடுறது, மிஸ் பண்ணிட்டோமேன்ட்டு வருத்தப்பட்டுட்டு போறாங்க. இல்ல ஐஸ்வர்யா தலை போர் ஆபத்த மாதிரி அத்தைன்னு கூப்பிட்டு வராங்க. எதுக்கு இப்படி அத்தைன்னு ஏலம் முட்டிட்டு வரீங்க, என்ன விஷயம்னு கேக்குறாங்க. யாரும் ஒரு விஷயத்த சொன்னா எல்லாருமே ஷாக் ஆயிடுவீங்கிறாங்க ஐஸ்வர்யா. அப்படி என்ன விஷயம் சொல்ல போற, சொல்லு முதல்லன்னு கேக்குறாங்க அருண். ஐஸ்வர்யா பில்டப் கொடுத்ததெல்லாம் போதும், என்ன விஷயம் சொல்ல வந்த சொல்லுன்னு கேக்குறாங்க அருண். அவதான் என்னமோ விஷயம் சொல்ல வரல, நீ கொஞ்சம் அமைதி ஏறடா, என்னதான் சொல்றான்னு கேட்கலாங்கிறாங்க அபிராமி. இங்க நிக்கிறாளே இவ பேரு தீபா கிடையாது, இவ கீதாங்கிறாங்க. என்ன ஐஸ்வர்யா சொல்றேன், இங்க நிக்கிறது நம்ம தீபா இல்லையா, கீதாவான்னு கேக்குறாங்க அபிராமி. தீபா மாதிரி இருக்கிற வேறொருத்தி பேரு கீதாங்கிறாங்க. இவ தீபா இல்லைன்னா அப்ப நம்ம தீபா எங்கேன்னு கேக்குறாங்க அபிராமி. அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா மொத்தத்துல இவ தீபா இல்லைங்கிறது எனக்கு நல்லா தெரியுங்கிறாங்க ஐஸ்வர்யா. என்ன ஐஸ்வர்யா, எனக்கு தலை சுத்துற மாதிரி இருக்கு, கல்யாண மண்டபத்துல தான் அந்த ரம்யா தீபா மாதிரி மாஸ்க் எல்லாம் ஒட்டிக்கிட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தா, இப்ப இங்க இருக்கிறதும் தீபா இல்ல கீதான்னு சொல்றேன், எனக்கு ஒன்னும் புரியலைங்கிறாங்க அபிராமி. ஆமாத்தே, எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. இப்ப நம்ம தீபா இல்ல, தீபா எப்பவுமே என்கிட்ட பாசமா அக்கான்னு பேசுவா, ஆனா இவ என்கிட்ட பேசுறதே இல்லைங்கிறாங்க மீனாட்சி. நானும் இவகிட்ட பாசமா பேசலான்னு போனாலும் அவ என்கிட்ட பேசுறதே இல்லை. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நானும் ஐஸ்வர்யா கட்சி தான். ஆமாம்மா, இவளோட ஆக்டிவேட்ஸ் எல்லாம் தீபா மாதிரி இல்ல, நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்த அன்னைக்கு ஆரத்தி ஒரு மாதிரி எடுத்தாங்கிறாங்க ஆனந்த். அப்ப நான் பெருசா சந்தேகப்படல, ஆனா இப்போ இவளோட ஆக்டிவேட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா தீபா இருக்க வாய்ப்பே இல்லைங்கிறாங்க ஆனந்த். இந்த உண்மையெல்லாம் கார்த்திக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், அவையே நம்ம கிட்ட உண்மையை மறைச்சான்னு தெரியலையேங்கிறாங்க அருண். நாங்க எல்லாரும் கேட்டுட்டு இருக்கோம், நீ மட்டும் அமைதியா இருக்க, என்ன அர்த்தம்னு கேக்குறாங்க ஐஸ்வர்யா. சொன்ன மாதிரி நீ தீபா இல்லையா கீதாவான்னு கேக்குறாங்க அபிராமி. அவங்க தான் கேக்குறாங்கல்ல, உண்மையை சொல்ல போறியா இல்லையாங்கிறாங்க. சொல்லு, கீதாவா தீபாவாங்கிறாங்க. ஆமா, நான் தீபா இல்ல கீதா தாங்கிறாங்க. பாத்தீங்களா உண்மையெல்லாம் வெளியே வந்துருச்சா, இவ்வளவு நாளா தீபா மாதிரி நம்ம கிட்ட நடிச்சிருக்கா பாருங்கிறாங்க ஐஸ்வர்யா. உண்மையை சொல்லு, என்ன காரணத்துக்காக தீபாவா இங்க நடிச்சிட்டு இருக்கா, அப்ப உண்மையான தீபா எங்கேன்னு கேக்குறாங்க. உண்மையை சொல்ல மாட்டேங்கிறா அப்படின்னா இப்பதான் தீபாவை என்னமோ செஞ்சிருக்கணும். இப்ப உண்மையை சொல்ல போறியா இல்லையானோ ஆனந்த அருண் ரெண்டு பேரும் மிரட்டுறாங்க. எல்லாருமா சேர்ந்து கீதாவை மிரட்டி கேட்டுட்டு இருக்கும் போது கார்த்தி உண்மையான தீபாவை கூட்டிட்டு வந்துட்டாங்க. அம்மா தீபா வந்துட்டாங்க பாருங்க, இவங்க தான் உண்மையான தீபாங்கிறாங்க. அபிராமி தீபாவை பார்த்ததும் தீபா எப்படிமா இருக்கு, இவ்வளவு நாளா நீ எங்க இருந்தேன்னு கேக்குறாங்க. அத்தை, எல்லா பிரச்சனைக்கும் காரணம் ஐஸ்வர்யா அத்தை காரணங்கிறாங்க தீபா. ஐஸ்வர்யா திருட்டாடு முழிக்கிற மாதிரி பித்துக்குன்னு முழிக்கிறாங்க. என்ன தீபா சொல்ற, இவ என்ன பண்ணனான்னு கேக்குறாங்க அபிராமி. இந்த ஐஸ்வர்யா தான் மலையில இருந்து தள்ளி கொல்ல பார்த்தாங்கிறாங்க தீபா என்ன சொல்ற, இவ கொல்ல பார்த்தாலாங்கிறாங்க. ஆமாங்கிறாங்க. இல்ல இவ பொய் சொல்றாங்கிறாங்க ஐஸ்வர்யா. நான் எதுக்காக பொய் சொல்லணும், மலையில இருந்து நீங்க தானே என்னைய சாவுன்னு சொல்லி கொல்ல பார்த்தீங்க, தள்ளி விட்டீங்க, நான் ஏதோ சந்தர்ப்பவசமா தப்பிச்சு பிழைச்சு வந்திருக்கேன். ஏண்டி எபாண்டமா என் மேல பழிய போடுறேன்னு கேக்குறாங்க ஐஸ்வர்யா. அத்தே, இவளை நம்பாதீங்க, அபாண்டமா என் மேல பழிய போடுறா, இவளை
நம்பாதீங்கங்கிறாங்க ஐஸ்வர்யா. அண்ணி இதுக்கு மேலேயே நீங்க மறைக்காதீங்க. உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே தீபாவை கண்டாவே பிடிக்காது. நீங்க பிரெக்னெண்டா இல்லைன்னு தீபா கண்டுபிடிச்சதுனாலதான் அம்மா ஒரு தடவை உங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்புனாங்க. அந்த கோத்தை எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நேரம் பார்த்து தீபாவை மலையில இருந்து தள்ளி விட்டுருக்கீங்க. நீங்க சும்மா எதுவும் தெரியாத மாதிரி டிராமா பண்ணாதீங்க. ஐஸ்வர்யா எவ்வளவு பட்டாலும் திருந்தவே மாட்டியா? சின்ன சின்ன தப்பு பண்ணிட்டு இருந்தேன், இப்ப கொலை பண்ற அளவுக்கு போயிட்டியான்னு அருண் பாஞ்சுக்கிட்டு போறாங்க. இவங்க எல்லாரும் போய் சொல்றாங்க, நம்பாதீங்கிறாங்க ஐஸ்வர்யா. அடைச்சி வாய மூடு, நீ எப்பேற்பட்டவன்னு எனக்கு தெரியாதா? நான் அப்படியெல்லாம் செய்யலைங்க அத்தை, நீங்களாச்சும் என்னை நம்புங்கிறாங்க ஐஸ்வர்யா. இல்ல உன்னை கட்டின புருஷனே நம்பல, நான் எப்படி உன்னை நம்பிட்டுங்கிறாங்க. கண்டிப்பா இப்படி செஞ்சிருப்பேன்னு எனக்கு தோணுதுங்கிறாங்க அபிராமி. அத்தை நீங்களும் நம்பலைன்னா எப்படி? நான் சத்தியமா செய்யலத்தேன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே போலீஸ் உள்ள வர்றாங்க. என்னப்பா கார்த்தி, போலீஸ் எல்லாம் வந்திருக்காங்கன்னு கேக்குறாங்க அபிராமி. ஆமாமா, இதுக்கு மேலேயும் இவங்க நம்ம வீட்டுல இருக்கக்கூடாது. இவங்க நம்ம வீட்டுல இருந்தாங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே ஆபத்து தான்ங்கிறாங்க கார்த்தி. ஆமாமா, இந்த ஐஸ்வர்யாவை தூக்கி உள்ள வச்சாதா இவ அடங்குவான்னு சொல்றாங்க அருண். ஐயோ என்னங்க நீங்களே இப்படியே சொல்றீங்க? நான் கொலை பண்ணவெல்லாம் போகவே இல்லைங்க. அந்த மலையில எந்த பக்கம் இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. நான் சொல்றதையெல்லாம் நம்புங்கிறாங்க ஐஸ்வர்யா. கான்ஸ்டபிள் மேடம் இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்கிறாங்க ஐஸ்வர்யா. குதிகுதின்னு குதிக்கிறாங்க. ஐயோ அத்தை சொல்லுங்க அத்தை, நான் தப்பு பண்ணலன்னு குதிக்கிறாங்க. ஏமா வாய மூடு, கொஞ்சம் அமைதியா நில்லு. சத்தம் போட்டு திமிருன தட்டி எடுத்து கூட்டிட்டு போயிருவேங்கிறாங்க இன்ஸ்பெக்டர். நீங்களாச்சும் சொல்லுங்க, நான் தப்பு பண்ணலைங்கிறாங்க. அவங்கள இழுத்துக்கிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. கையில விலங்கு ஓட்டுட்டாங்க. இதை கழட்டி விடுங்க, நான் தப்பு பண்ணலன்னு குதிகுதின்னு குதிக்கிறாங்க. எழுந்திருச்சு உட்காந்துருக்காங்க. ஐஸ்வர்யா தூக்கம் தெரிஞ்சும் கூட நான் தப்பு பண்ணலன்னு அலறத பார்த்துட்டு அருண் எழுந்திருச்சு உட்காந்துட்டு, என்ன ஐஸ்வர்யா என்ன தப்பு பண்ணல, என்ன ஆச்சு, என்ன கனவு கண்டியான்னு கேக்குறாங்க. ஐயோ நம்ம இது வரைக்கும் கண்டதெல்லாம் கனவா? அப்பாடா இப்பதான் நிம்மதியா இருக்கு, நல்லதா போச்சுன்னு நினைக்கிறாங்க ஐஸ்வர்யா. எதுக்கடி கத்திக்கிட்டு இருக்கிற? என்ன தப்பு பண்ணுன அதை சொல்ல முதல்லன்னு கேக்குறாங்க. கெட்ட கனவு கண்டேங்கிறாங்க. ஆமா, எப்ப பார்த்தாலும் தப்பு பண்ற மாதிரி கனவு கண்டேன்னு கத்துறதே உனக்கு வேலையா போச்சு. நிம்மதியா மனசை தூங்கறக்கு விடுறியா? பேசாம படுன்னு சொல்லிட்டு படுக்கிறாங்க அருண். என்னது கனவு இப்படி எல்லாம் வருது? கீதாவை பத்தின உண்மையை யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. தீபாவை எப்படியாவது அந்த துங்கா கிட்ட கண்டுபிடிச்சு கொடுத்துடணும். அவனும் தீபாவை கீதான்னு நினைச்சு கொண்டுடுவான். அப்பதான் நம்மள நிம்மதியா இருக்க முடியும்னு நினைக்கிறாங்க ஐஸ்வர்யா. தீபா அப்ப பாடின பாட்டு எஃப்எம்ல ஒளிபரப்பாயிட்டு இருக்குது. எல்லாருமே ரசிச்சு கேட்டுட்டு இருக்காங்க. அந்த பாட்டு முடிஞ்சதுமே இந்த சிங்கர் ஆக்சிடென்ட் ஆகி அவங்க தலையில பலமா அடிபட்டிருக்கு. அவங்கள பத்தின தகவல் யாருக்காவது தெரிஞ்சா நீங்க உடனே எஃப்எம் அணுகுவோம்னு சொல்லியிருப்பாங்க. தீபாவுக்கு நர்ஸ் வீட்லயே குளுக்கோஸ் போட்டிருக்காங்க. தீபாவும் கொஞ்சம் நினைவுக்கு வந்ததும் கார்த்தின்னு முனகுறாங்க. சக்தி நர்ஸ் ஓடி வந்ததும் அப்ப இவங்களுக்கு நினைவு வந்துருச்சா? கார்த்தின்னு முனகுறாங்களேன்னு ஓடி வந்து கிட்ட வந்து பாக்குறாங்க. மேடம் நான் பேசுறது கேக்குதான்னு முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி பேசி பாக்குறாங்க சக்தி. இவங்களுக்கு இன்னும் நினைவு வரல. நெருக்கமா பதிவான அந்த பேரை மட்டும் சொல்லிட்டு இருக்காங்க. கவலைப்படாதீங்க மேடம், சீக்கிரமா உங்க ஹஸ்பண்ட் கார்த்தியோட நான் சேர்த்து வைக்கிறேங்கிறாங்க. எஃப்எம் ரேடியோவில் நீங்க பாடின பாட்டையும் கொடுத்து உங்களை பத்தின தகவலையும் சொல்லியிருக்கேன். நிச்சயமா அது யாராவது கேட்டுட்டு உங்க வீட்டுக்காரரோட உங்களை நான் சீக்கிரமா சேர்த்து வைக்கிறேங்கிறாங்க சக்தி. கார்த்தியோ அல்லது உங்க ஃபேமிலி மெம்பர்ஸோ எப்படியாவது கேட்டுட்டு உங்களை தேடி வருவாங்க. அப்ப நான் உங்களை கார்த்தியோட சேர்த்து வைக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்கன்ட்டு போறாங்க சக்தி. கார்த்தியும் அவங்க ரூம்ல தீபா ஞாபகமாவே இருக்காங்க. கீதா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. தீபா கார்த்தியை நினைச்சு கார்த்தின்னு கூப்பிட்டு இருக்கிற ஒவ்வொரு குரலும் கார்த்தியோட காதுல விழுந்துட்டே இருக்கு. தீபாவை நெருங்கிட்டோம், கூடிய சீக்கிரம் தீபாவை பார்க்க போறோங்கிற ஒரு நம்பிக்கையிலையும் எதிர்பார்ப்புலையும் கார்த்தி உட்கார்ந்துருக்காங்க. என்ன நடக்க போகுதுங்கிறதையும் நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.